ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டைம் 4:30 கொஞ்சம் தாண்டி இருக்குது. ஸோ இப்போ தான் கீழே வந்தேன். நான் வந்து என்னோடய ஒர்க்குக்கு எல்லாமே ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். பட் இன்றைக்கி வந்து நம்ம குக்கிங்கையும் வந்து கொஞ்சம் பண்ணிவிட்டு வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு நினச்சேன். லைக் ரைஸு அதெல்லாம் மட்டும் வச்சுட்டு நம்ம வந்து ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா இங்கே அது பாட்டுக்கு அந்த ஒர்க் வந்து நடந்துகிட்ருக்கும். ஸோ என்னெல்லாம் பண்ண போகிறேன்னு பார்த்திங்கன்னா, இப்போ ரைஸை வந்து இன்ஸ்டன்ட் பாட்டில் வைக்க போகிறேன். ஏன்னா அப்போ வந்து அது வந்து ஹாட்டாகவே இருக்கும். கடலை வந்து ஊற போட்டிருக்கேன். இந்த கடலை வந்து இன்றைக்கி நைட்டு டின்னருக்கு ஆப்பமும் கடலைக்கறியும் தான், அதுக்கு ஊற போட்டிருக்கேன். இதை வேக வைக்கணும். அதுக்கப்புறம் காலையில் பிரேக்ஃபாஸ்ட் வந்து இடியாப்பம், அப்புறம் முட்டை ரோஸ்ட். ஸோ முட்டையும் வேக வைக்கணும். ஸோ இதெல்லாம் பண்ணிடலாம். ஸோ இந்த மாதிரி வேலையெல்லாம் நீங்கள் வந்தோன்னே ஆரம்பிச்சிடலாம். ஏன்னா இதுக்கெல்லாம் நம்ம வந்து பக்கத்துலேயே நிற்கணும்னு அவசியம் இல்லை. ரைஸ் குக் ஆகுறது, இந்த முட்டை அவிகிறது. ஸோ முட்டை எல்லாத்தையுமே அவிக்க போட்டுடலாம். ஸோ நம்ம நைட்டுக்கு உண்டான கொண்டக்கடலை அதையும் வேக போட்டுற போகிறேன். ஸோ கொண்டக்கடலை வேக போடும்போது எப்போவுமே கொஞ்சம் உப்பு போட்டு வேக வைக்கலாம். ஸோ என்ன தான் நான் இங்கேருந்து ஒர்க் பண்ணாலும் ஆக்சுவலி பார்த்திங்கன்னா நான் மறந்துடுவேன் சம்டைம்ஸ். அதனால் நான் வந்து ஒரு ரிமைண்டர் மாதிரி வைக்க போகிறேன். ஒரு 12 நிமிஷத்தில் முட்டையை மட்டும் ஆஃப் பண்ணுறதுக்கு. ஏன்னா குக்கர் வந்து சவுண்டு வரும், அதெல்லாம் அணைஞ்சிருவேன். இன்ஸ்டன்ட் பாட் தானாக அதுவே ஆஃப் ஆயிரும். முட்டையை நான் கண்டிப்பாக மறந்துடுவேன். எனக்கு ஏன்னா ஒர்க்கில் எப்போ நான் மூழ்கிட்டனோ அப்போ நான் வந்து மற்ற இதை மறந்துடுவேன். அதனால் ஒரு ரிமைண்டர் வச்சிட போகிறேன். ஹே சரி, set a timer for 12 minutes. So 12 minutes. Okay friends, so time 6:15. நான் இப்போ வந்து கிச்சனில் என்ட்ராகி இனி ஃபுல் ஃப்ளெஜ்டாக லஞ்ச் பாக்ஸ் பேக் பண்ணுறதுக்கு ஃபுல் குக்கிங்கில் இறங்கிட வேண்டியதான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ நான் இப்போ வந்து ஆல்மோஸ்ட் ஒர்க் முடிச்சிட்டேன். டைம் 3 ஆக போகுது. நான் வந்து இப்போ இடியாப்பத்துக்கு தான் மாவு வருவ போனேன். இப்போல்லாம் முக்கால்வாசி இந்த 1/2 kg போட்டு வெறுவுறதுனால நான் ஸ்டாண்ட் மிக்சர் தான் யூஸ் பண்ணுவேன். ஸ்டாண்ட் மிக்சர் சூப்பராக வெறுவி தந்துடும். ஸோ அரிசி மாவு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் உப்பு போட்டிருக்கேன். நான் வந்து இன்றைக்கி இந்த பீட்டர் தான் யூஸ் பண்ணுறேன். இதை நம்ம ஃபிட் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் கொதிக்க தண்ணி வந்து கெட்டிலில் ஆன் பண்ணி விட்டுருக்கேன். அது ஹாட் ஆனோன்னா அதை ஊற்றிடலாம். ஓகே, இப்போ ஆன் பண்ணி விட்டுடலாம். ஸோ இது சுற்றும் போதே நான் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்ற போகிறேன். அதுவும் கொதிக்க தண்ணி. ஸ்லோ ஸ்பீட்லேயே வந்து மிக்ஸ் பண்ணுங்கள். ஸோ இந்த பர்டிகுலர் ரெசிபிக்கு வந்து தண்ணி அளவுன்னு பெருசாக கிடையாது. பிகாஸ் ஒவ்வொரு அரிசி மாவும் ஒவ்வொரு அளவு தண்ணி இழுக்கும். அதனால் நீங்கள் டெக்ஸ்சரை பார்த்து நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணுங்கள். அதே மாதிரி இது ஓவராக நீட் ஆகணும்னு கிடையாது. இது இந்த மாதிரி எல்லாமே மிக்ஸ் ஆகி வந்தோடனே நம்ம எடுத்துட வேண்டியதுதான். ஸோ எடுத்துட்டு நான் இதை மூடி போட்டு ஒரு ஓரத்தில் வச்சிட போகிறேன். நான் எப்போ வந்து பிழிய போகிறேனோ, இடியாப்பம் எப்போ சுட போகிறேனோ அப்போ நான் இதை வந்து ஓப்பன் பண்ணிக்க போகிறேன். அவ்வளோதான். பாருங்க, 1 நிமிஷம் கூட ஆகலை, நமக்கு வந்து இடியாப்ப மாவு வந்து ரெடி.
சைடெல்லாம் ஒரு ஸ்க்ரேப்பர் வச்சு ஸ்க்ரேப் பண்ணி வேணும்னா ஒரு ஸ்பூன் நல்லெண்ணெயை நீங்கள் தடவி இதை அப்படி வச்சிடலாம். ஸோ இங்கே பாருங்க நம்மளோட இடியாப்ப மாவு வெறுவி. ஸோ இந்த டப்பாக்குள்ளாடி என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஸ்ப்ரவுட்ஸ் வந்து வளர்த்துட்ருக்கேன். ஸோ ஒவ்வொரு நாளும் தண்ணி அதுக்கு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நம்ம உள்ளே வைக்கணும். ஸோ இது வந்து என்ன ஸ்ப்ரவுட்டுன்னு பார்த்தீங்கன்னா பீன் ஸ்ப்ரவுட்டுன்னு சொல்லுவாங்க. நல்லா நீளமாக வரும் தெரியுமா, அது கீழே வேற பாருங்க. ஸோ இந்த ஸ்ப்ரவுட் வந்து நல்லா இவ்வளோ நீளம் வரும். இது வந்து இந்த ரெசிபீஸ்க்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. சைனீஸு ஏஷியன் ரெசிபீஸில் இதை பார்க்குறதுக்கு நூடுல்ஸ் மாதிரி இருக்கும். ஸோ அதுதான் நான் வந்து க்ரோ பண்ணிகிட்ருக்கேன். பச்சை பயிரில் தான் க்ரோ பண்ணிகிட்ருக்கேன். ஓகே, ஸோ இன்றைக்கி மெனு நான் உங்கள் கூட ஷேர் பண்ணல. இன்றைக்கி நான் என்ன மெனு பிளான் பண்ணியிருக்கேன்னா, காலையில் இடியாப்பம், எக் ரோஸ்ட்டு, மத்தியானம் வந்து ஃபிஷ் இருக்குது, ஃபிஷ் குழம்பு, அவரைக்காய் அவியல், நைட்டுக்கு வந்து ஆப்பமும் கடலைக்கறியும். இதுதான் இன்றைக்குள்ள மெனு. ஸோ முடிஞ்ச வரைக்கும் நான் வந்து காலையிலேயே வந்து எல்லாத்தையும் முடிச்சிட போகிறேன். ஸோ ரைஸ் இங்கே பார்த்திங்கன்னா குக் ஆயாச்சு, பின்னாடி எக்கு அவிஞ்சாச்சு, கடலை வெந்தாச்சு, இடியாப்ப மாவு வெறிவியாச்சு. இப்போ நான் நெக்ஸ்ட்டு பண்ண போகிறது வந்து சைமில்டேனியஸாக ஃபிஷ் கறியும் எக் ரோஸ்ட்டும் தான் பண்ண போகிறேன். ஓகே, நம்ம முட்டை ரோஸ்ட் பண்ணிடலாம். இந்த பர்டிகுலர் எக் ரோஸ்ட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆப்பம், இடியாப்பம் இந்த ரெண்டுத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு கொஞ்சம் கோகோனட் ஆயில் ஹீட் பண்ணிக்கோங்க, ஒரு 2 டேபிள் ஸ்பூன். இந்த ஆயிலில் கொஞ்சமாக சோம்பு போட்டுக்கோங்க. சோம்பு பொரியட்டும். ஸோ சோம்பு கூடயே நான் வந்து கொஞ்சம் கருவேப்பிலை போட்டேன். ஸோ இப்போ இதில் ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்குறோம் ஆனியன், பச்சை மிளகாய் ஆட் பண்ணிடுங்க. ஆனியன் வந்து ஃபாஸ்ட்டாக வதங்குறதுக்கு கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். ஸோ கொஞ்சமாக உப்பு போட்டுக்காங்க. ஸோ ஒரு டாஸ் பண்ணிவிட்டு எக் ரோஸ்ட்டுக்கு மட்டும் வந்து இந்த ஆனியனை நல்லா சாஃப்டாக குக் பண்ணோம், அதனால் மூடி போட்டு அது வேகட்டும். ஸோ இந்த பக்கம் பார்த்திங்கன்னா மீன் குழம்புக்கு முருங்கைக்காய், தக்காளி, புளி தண்ணி ஊற்றி வேக வச்சிட்ருக்கேன். இதில் வந்து இப்போ அரைப்பு ஊற்றி நான் கூட்டிட போகிறேன். இதில் தேங்காய், சின்ன வெங்காயம், வரமிளகா, கொத்தமல்லி, கொஞ்சம் ஜீரகம் வச்சு மஞ்சள் பொடி வச்சு அரைச்சி எடுத்துருக்கேன் நைஸாக. அதை ஆட் பண்ணி அது கொஞ்சம் அந்த காய் வேகட்டும். ஓகே, நம்மளோட மீன் குழம்பு கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நான் இதில் மீன் பீசஸும் மாங்காவையும் போட்டு அடுப்பு அணைச்சிட போகிறேன். உப்பு எல்லாமே போட்டாச்சுன்னா, புளி உப்பு எல்லாம்.
அதுக்கப்புறம் இங்கே கட் பண்ணி வச்சுருக்கிற மாங்காய். இது ஒரு 8லேருந்து 10 நிமிஷம் லோ ஃப்ளேமில் குக் ஆகட்டும். ரொம்ப கொதிக்க விடக்கூடாது. அதாவது லோ ஃப்ளேமில் இது அப்படியே ஸ்லோவாக குக் ஆகணும். ரொம்ப தளத்தலான்னு கொதிச்சுன்னா அந்த தேங்காய் வந்து பிரிஞ்சிடும். ஸோ மீன் குழம்பு ரெடி லிட்ரலி. இப்போ நம்மளோட முட்டை ரோஸ்ட்டை முடிச்சிடலாம். முட்டை ரோஸ்ட் ஒரு 10 நிமிஷமாக லோ ஃப்ளேமில் இருக்குது. ஸோ இங்கே பாருங்கள், நம்மளோட ஆனியன் வந்து நல்லா கேரமலைஸ் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜ் தான் வேணும். இனிப்பாக இருக்கும். அப்போ வந்து அந்த முட்டை ரோஸ்ட்டுக்கு வந்து அது ஒரு நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும். இப்போ நம்ம அடுத்த இன்க்ரீடியண்ட்லாம் ஆட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கூடயே மஞ்சள் பொடி. ஸோ ரெண்டுத்தையுமே நம்ம வந்து ஒரு நிமிஷம் போல் வதக்கி விட போகிறோம். ஸோ நம்மளோட வெங்காயம் நல்லா வதங்கியாச்சு. இப்போது 2 தக்காளி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை பண்ணிடலாம். தக்காளி ஆட் பண்ணிவிட்டு மூடி போட்டு 3லேருந்து 5 நிமிஷம் குக் ஆகட்டும். இதுக்கடையில் முட்டையை நம்ம பீல் பண்ணிடலாம். ஸோ வேக வச்சுருக்கிற எக்கு ஸோ வேக வச்சு எடுத்ததுக்கப்புறம் நான் வந்து அதை தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். கம்ப்ளீட்டாக கூல் ஆயாச்சு. ஸோ இப்போ நம்ம தக்காளி நல்லா சாஃப்டாக இருக்கும். நான் கொஞ்சம் தண்ணி ஊற்றுனேன், ரொம்ப ட்ரையாக இருந்ததுனால. இப்போ ஸ்பைஸ் பவுடர்ஸ் போட்டுடலாம். வெறும் சில்லி பவுடர் மட்டும் போதும். சில்லி பவுடரும் கரம் மசாலா பொடியும். நான் வந்து என்கிட்ட இந்த சிக்கன் மசாலா பவுடர் வந்து கொஞ்சம் இருந்துச்சா, அதனால் 1 ஸ்பூன் சிக்கன் மசாலா பவுடர், அது ஒரு நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும். அதுவும் கொஞ்சமாக சில்லி பவுடரும் ஆட் பண்ணுறேன். ஸோ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது ஒரு 1 மினிட் மிக்ஸ் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் நம்ம முட்டையை ஆட் பண்ணி ஆரம்பிக்கலாம். ஸோ இதில் நீங்கள் வேணும்னா தேங்காய் பால் ஊற்றி பண்ணலாம். நான் இன்றைக்கி வெறும் தண்ணி தான் ஊற்ற போகிறேன். தேங்காய் பால் ஊற்றி கிரேவி பண்ணிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். ஸோ தண்ணி ஊற்றியாச்சு. இது ஒரு கொதி வரட்டும். கொதி வந்தோன்னா நம்ம முட்டையை போட்டுடலாம். இப்போ நீங்கள் இதில் உப்பு சரியாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. உப்பு வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இப்போ நம்மளோட எக் ஆட் பண்ணிடலாம். எக் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு ஒரு 2-3 நிமிஷம் கிடக்கட்டும். மீன் குழம்பும் ரெடி. அந்த பக்கம் மீன் குழம்பையும் நான் அடுப்பை அணைச்சிட்டேன். அதை இனி அடுத்த இடியாப்பம் வைக்க ஆரம்பிச்சிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நான் வந்து மீன் குழம்பும் சரி, மீன் குழம்பு இதில் ரெடி ஆகிடுச்சு. முட்டை கறி இதில் மாற்றியாச்சு. இடியாப்பத்துக்கு மாவு பிழிஞ்சிட்டேன். இடியாப்பம் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா அவிக்க வச்சாச்சு. ஸோ ஒரு பக்கம் இப்போ வந்து இடியாப்பம் அவிஞ்சிட்ருக்கு. இன்னொரு பக்கம் அவரைக்காய் வந்து கட் பண்ணி உப்பு போட்டு வேக வச்சிட்ருக்கேன். இது வந்து அவரைக்காய் அவியல் பண்ணுறதுக்கு.
ஸோ இதுக்கப்புறம் எனக்கு வீடியோ எடுக்க முடியுமான்னு தெரியல. இப்போ ஆல்மோஸ்ட் 7 o'clock ஆகிடுச்சு. இனி ஹரிபரி ஆகிடும். ஸோ நான் உங்களுக்கு வந்து லேட்டராக பார்க்குறேன். மகிக்கு பிடிச்ச பிரேக்ஃபாஸ்ட் இன்னைக்கு இது இடியாப்பமா முட்டைக்கறி எடுத்துட்டு பசங்களோட ஸ்நாக்ஸ் பாக்ஸ்க்கு இன்றைக்கி குக்கும்பர், அதுக்கப்புறம் வந்து இந்த குட்டி மேண்ட்ரின் ஆரஞ்சஸ் தான் வைக்கிறேன். ஸோ இந்த ஆரஞ்சு ஆக்சுவலி பீல் பண்ண முடியும்னு எனக்கு தெரியாது. அதுக்கப்புறம் ஒன் டே இப்படி பீல் பண்ணேன், அழகாக பீல் ஆகி வந்துச்சு. செம்ம ஸ்வீட்டாக இருக்கும். ஸோ இதுக்கு கூடயே பசங்களோட ஃபேவரட் வந்து இந்த மெட்ஜூல் டேட்ஸு. ஸோ நல்ல பெரிய சைஸ் டேட்ஸில் ஒன்று ஒரு கேண்டி மாதிரி இருக்கும். ஸோ என்னோடய ஃபேவரட் வெரைட்டி டேட்ஸ் வந்து இதுதான். ஓகே, ஸோ இங்கே பாருங்கள், ஸ்நாக்ஸ் பாக்ஸ் பேக் பண்ணியாச்சு. நீ லஞ்ச் பாக்ஸ் மட்டும் பேக் பண்ண வேண்டியதான். டைம் 9:30 ஆச்சு. நாங்கள் பசங்களை ஸ்கூலில் விட்டுட்டு வந்துட்டு பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் முடிஞ்சு, பிரேக்ஃபாஸ்ட் மட்டும் இல்லைங்க, லஞ்சு டின்னர் எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணி முடிச்சிட்டேன். ஸோ ரைஸ் பார்த்திங்கன்னா இன்ஸ்டன்ட் பாட்டில் இருக்குது. காலையிலே வச்சது நான் இதிலே இப்போ வைக்க ப்ரிஃபர் பண்ணிட்டேன். ஏன்னா ஏர்லியாக வைக்கிறதுனால இது வார்ம் மோட்லேயே இருக்கும். ஸோ ரைஸ் வந்து மத்தியானம் சாப்பிடும்போதும் உங்களுக்கு வந்து ஹாட்டாகவே இருக்கும். அப்புறம் வந்து லஞ்ச் ஐட்டமெல்லாம் என்னோடய பழக்கம் என்னன்னு பார்த்திங்கன்னா, செஞ்சுட்டு நான் வந்து அவனில் வந்து வச்சுருவேன். ஆன்லாம் பண்ண மாட்டேன், பட் அவனுக்குள்ளாடி வச்சுருவேன். அது ஒன்று வந்து பார்த்திங்கன்னா வெளியே க்ளீனாக இருக்கும், இன்னொன்று வந்து
அவனில் வைக்கும்போது கொஞ்சம் வார்மாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ ஆனால் நான் என்ன பண்ணுவேன்னா மத்தியானம் வந்து சாப்பிடும் முன்னாடி குழம்ப வந்து ரீஹீட் பண்ணிடுவேன், நல்லா கொதிக்க வச்சுடுவேன். ஏன்னா அப்போ வந்து ஹாட்டாக இருக்கும். ஸோ ஸ்டில் நமக்கு வந்து ஹாட்டாக சாப்பிட்ட மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும்ல, அதனால ஏர்லியாக பண்ணாலுமே கொதிக்க வச்சு தான் சாப்பிடுவேன். டின்னர் பார்த்திங்கன்னா நான் அதை வீடியோ எடுக்கலை, வந்து நம்மளோட கடலைக்கறி, இந்த குக்கரை ஓப்பன் பண்ண ஓகே நல்லா இருக்குது. ஸோ கடலைக்கறி வந்து நான் வச்சுருக்கேன் பாருங்கள். ஸோ குக்கரில் செஞ்சுட்டு ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுட்டேன். நான் ஹாட்டாக இருக்கும்போதே எடுத்து வச்சாச்சு. இனி எப்போ டின்னர் நைட்டு செய்யும்போது இதை எடுத்து நான் ஃபுல்லாக ரீஹீட் பண்ணிடுவேன். ஆப்பம் மட்டும் ஃப்ரெஷ்ஷாக சுட்டுருவேன். ஸோ டின்னருமே முடிஞ்சு 9:30 உள்ளாடி நம்மளோட கிச்சனை ஃபுல்லாக நான் க்ளீனும் பண்ணியாச்சு. இன்றைக்கி இதுக்கப்புறம் எனக்கு வந்து வீடியோ எடுக்கிற பிளானுமே கிடையாது. அதனால் நான் வந்து அடுப்பையுமே நீட்டாக தொடச்சிட்டேன். ஃபுல்லாக க்ளீன் பண்ணி தொடச்சி ஒரு லோடு டிஷ்வாஷரை போட்டாச்சு. இப்போ அடுத்த லோட் பண்ணியிருக்கேன். ஆனால் இன்னும் ஃபுல் ஆகலை. இன்னும் வந்து பாத்திரம் லஞ்சு முடிச்சுட்டு பிளேட்டெல்லாம் வச்சு அதை ஆன் பண்ணி விட்டுருவேன். அவ்வளோதாங்க என்னோட இன்றைக்குள்ள வேலைகள்லாம் முடிஞ்சு இனி ஃபுல்லாக நான் ஃப்ரீ தான். காலையில் 9:30 பார்த்தீங்களா, ஏர்லியாக எழுந்திரிச்சு நம்ம எல்லாமே பிளான் பண்ணி முடிச்சதுனால இன்றைக்கி ஃபுல்லாக நான் ஃப்ரீ தான். எனக்கு அடுத்த வேலைகள்லாம் பார்க்கலாம், என்னோடய ஒர்க் ரிலேட்டடாக உள்ளது. ஸோ நான் வந்து காஃபியை வந்து இந்த மக்கில் எடுத்துட்டேன். அதனால் வச்சு குடித்தாலும் ஹாட்டாகவே இருக்கும். அதனால் இது நான் அமேசானில் தான் வாங்கினேன். இதோட லிங்க் வந்து வேணால் உங்களுக்கு கீழே கொடுக்குறேன். சாண்ட்ஸ்டோன் அப்படிங்கிற பிராண்டு ரொம்ப நல்லாயிருக்கு. என்னோடய தண்ணி பாட்டிலில் தண்ணி பிடிச்சாச்சு. இதை ஃபுல்லாக இன்றைக்கி ஃபுல்லாக நான் குடிச்சிருவேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த vlog உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி ரொட்டீன் vlogs உங்களுக்கு வேணும்னா எனக்கு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். நாளைக்கு உங்களை மீட் பண்ணுறேன். பை.